என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மைக்ரோமேக்ஸ் ப்ரீவியஸாக 5 மாதம் முன்னாடி 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் மைக்ரோமேக்ஸ் இன் Note 1 அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் 1B. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. இந்தியன் மார்க்கெட்டில் நல்லாவே சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா மைக்ரோமேக்ஸ் ஒரு 5 மாதமாக எந்த ஃபோனுமே இந்தியா லான்ச் பண்ணவே இல்லை. பட் ஃபைனலாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புது ஃபோன் வரப்போது மைக்ரோமேக்ஸ் தரப்பு. அந்த ஃபோன் பேர் என்னென்னா மைக்ரோமேக்ஸ் இன் 2B. இதே அந்த புது ஃபோனோட பேர். ப்ரீவியஸாக 5 மாதம் முன்னாடி 1B லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதோட சக்ஸஸ்ஃபுல் மாடலு 2B. இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு அன்பாக்சிங் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸு கீழே இன்னும் போட்டிருக்காங்க. கீழே பை மைக்ரோமேக்ஸ் இருக்குது. மேலே 2Bன்னு போட்டிருக்காங்க. மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. கீழே ரேம் வேரியண்ட் போட்டிருக்காங்க. 64GB போட்டிருக்காங்க. பாக்ஸ் அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறமா ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூஸர் கைடு கொடுத்துருக்காங்க. மொபைலில் எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு இதை படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதையும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே சார்ஜர் இருக்குது. சார்ஜர் மைக்ரோமேக்ஸ் சார்ஜரு. இந்த சார்ஜர் எவ்வளோ வாட்னு தெரிய வரல. இன்னும் கன்ஃபார்மாக ஸ்பெக்ஸ் தெரில. ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 10 வாட் சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக தெரியும் அப்டேட் பண்ணுறேன். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சேமாக தான் இருக்குது. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண 1B மாதிரி தான் இருக்குது. பட் டிசைன் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ இருக்குன்னு பொறுத்து பார்ப்போம். மேலே 2 கேமராஸ் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி கொடுத்துட்றாங்க. கீழே இன்னும் போட்டிருக்காங்க. கூட பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்தா நீங்கள் டேபிளில் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி கீழே கொடுக்குறாங்கன்னா பொறுத்து பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் 5G போட முடியாது, 4G தான் போட முடியும். அப்புறம் டாப்பில் ப்ளைனாகவே இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் இருக்குது. ஸ்பீக்கர் கீழே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்ராபேக்னு சொல்லலாம். நீங்கள் டேபிள் இப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது சவுண்டு கொஞ்சம் குவாலிட்டி டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் யூனிசாக் T610 ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு மீடியமான ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமிங்க்கு ரொம்ப அதிகமாக கேம் விளாட முடியாது. ரொம்ப சின்ன சின்ன கேம் நீங்கள் ஈஸியாக ஆடலாம். அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் GPU மேன்லி G52 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்க போகுது. அந்த மாதிரி ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. இப்போ வரைக்கும் இந்த ஒன்று தெரிய வந்திருக்கு. அடுத்த ஸ்டோரேஜ் எதுவும் தெரில. இப்போ வரைக்கும் இந்த ஒரு ரேம் வேரியண்ட் தெரிய வந்திருக்கு. அடுத்து தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரேஜோட ப்ரைஸிங் எவ்வளோனா 10,000 rupees வர வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸிங் ஒன்றும் கன்ஃபார்மாக தெரிய வரல. 10,000 rupees சொல்லியிருக்காங்க. அது 7,000 ஆக்கலாம், 8,000 ஆக்கலாம், 9,000 ஆக்கலாம். பட் ப்ரைஸ் தெரிய வரல. 10,000 வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஓகேயான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த ஃபோனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 720x1600க்கான ஸ்க்ரீன் பிக்சல் இருக்குது. அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. நீ தெரியாமல் கூட இந்த ஃபோன் கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அப்புறமா இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்க்கு ஒரு நல்லாவே இருக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எத்தனை வாட் தெரிய வரல. ரூமர்ஸ் படி 10 வாட் சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15 இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா இந்த ஃபோனில் கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா ரியரில் 2 கேமரா இருக்குது. டுவல் கேமரா இருக்குது. எத்தனை மெகா பிக்சல்னால் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமரா. அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி
ஃப்ளாஷ் லைட் இருக்குது, 12 சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா. செல்ஃபியில் வந்து பஞ்சர் வருதா இல்லை வாட்டர் ட்ராப் நாட்ஸ் வருதா கன்ஃபார்ம் தெரியல. இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் தெரியல. எத்தனை மெகாபிக்சல்னு தெரிய வந்திருக்கு, அது என்ன மாதிரி நாட்ஸ்னு தெரிய வரல. செல்ஃபியில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, மெயின் கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, 12 சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் பேட்டரி அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். வெயிட் வந்து 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்க போது, ஏன்னா பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் பழகிடும். அந்த மாதிரி வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கலர்ஸ் வந்து 2 கலரில் வரப்போகுது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலரு. இது வந்து ப்ளூ கலரு வேறு கலராக தான் சொல்லிட்டு தெரிய வரல. தெரிய வந்தால் அதையும் அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா இந்த ஃபோனில் வந்து ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வருது. அந்த ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 4G சிம் போட்டுக்கலாம், 5G போட முடியாது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார்னு எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து ஒய்ஃபை, GPS 3.5 ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது, ரேடியோ உண்டு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 30 லான்ச் ஆக போகுது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் இருக்குது. இந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஒரு 10,000 ரூபீஸ்க்குள்ளே வந்து ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ரொம்ப மாதங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது இந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் வந்து ஜூலை 30 லான்ச் ஆக போகுது. ஸோ மறக்காம வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.